ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாறு பார்த்துட்டு போயிடலாம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, 145 தரமான நம்பரு. வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்னோட தவறுல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நல்ல பேட்டர்ன். இந்த மாரி பேட்டர்ன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் எடுத்து கையில இருந்த வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நழுவ விட்டுட்டு இருக்கோம். சொல்லப்போனா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய நம்பர் ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 73, ஏபி 73, ஏசி ஒரு 75. அப்போ 73க்கும் 75க்கும் கேப்ல ஒரு 74 குறையும். கரெக்ட்டா 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 74 சொல்லி 74க்கு அவன் 24 சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேவா? அவன் அதே பேட்ல அடிக்கிற மாரி இருந்தா, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 02, ஏசி ஒரு 04. அப்போ 02க்கும் 04க்கும் கேப்ல ஒரு 03 குறையும். அந்த பிசி 03 தான் இங்க வரணும். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 03 அடிக்க மாட்டான். அதே சேம் ரூட்ல அடிக்கிற மாரி இருந்தா 53 அடிப்பான்னு சொல்லிட்டு தான் பிசி வந்து 53 சொல்லி குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, 03 அடிச்சு முடிச்சுட்டான் அன்னைக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க 69க்கு ஏ போர்ட பவர் பண்ணி 19 திருப்பி 91 அடிச்சிருந்தான். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50 அப்போ ஏ போர்ட பவர் பண்ணா 00 வரணும். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 00 அடிக்க மாட்டான். 55 அடிப்பான்னு சொல்லிட்டு நீ 55 குடுத்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபுல் பவர் வந்து 00 சொல்லி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்த பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்டர் பண்ணி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிடுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏபி 74 தரமான பேட்டர்ன். என்னன்னா, இங்க 43 43க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 98. ஏபி எடுத்து ஏபில அடிச்சு பிசி எடுத்து ஏபில அடிச்சிருந்தா ஒரு நாள் கேப் விட்டு ஓகேவா? அதே மாரி பார்த்தா இங்க பிசி வந்து 29க்கு ஃபுல் பவர் 74. 74 இங்க வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 74 சொல்லி அடிச்சிருந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருந்த வின்னிங் மிஸ் ஆனுச்சு. அதே மாரி பார்த்தா பிசி 21 தரமான பேட்டர்ன். என்னன்னா, இங்க ஏபி பாருங்க 34, 34 ஏசி 35. அப்போ ஒரு 36 குறையும். அப்போ பிசில வந்து 36 குறையும். அப்போ 36க்கு ஃபுல் பவர் வந்து 81. ஆனா பார்த்தா அவன் ஏபில வந்து 81 சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேவா? 34, 35, 36. அந்த 36க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 81 வந்து பிசில தான் வந்திருக்கணும். ஆனா பார்த்தா அவன் ஏபில அடிச்சிருந்தான். அவன் அதே பேட்டர்ன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க 45 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏபி 74, ஏசி ஒரு 75. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 76. அப்போ 76க்கு ஃபுல் பவர் வந்து 21. அவன் ஏபில அடிப்பான்னு சொல்லிட்டு நான் ஏபில குடுத்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பிசில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசி 68 நல்லாவே இருந்தது. என்னன்னா, இங்க ஏபி பாருங்க 46. 46ல ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்க 45ன்னு அடிக்கும்போது, இங்க 69ல ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்க 68 வரும்னு சொல்லியிருந்தேன். 68 வந்தா, இங்க சி போர்டு பாருங்க. இங்க 4க்கு பவர் பார்த்தா இங்க 9 அடிச்சிருப்பான். 4க்கு பவர் இங்க 9 அடிக்கும்போது, இங்க 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா, 7க்கு பவர் பார்த்தா இங்க 2 அப்போ 268 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, 628 சொல்லி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆச்சு. அதே மாரி பார்த்தா நேத்து 145 தரமான பேட்டர்ன். இத மாரி பேட்டர்ன் எடுத்து மிஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பிசி பாருங்க 57. 57க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 02. பிசி எடுத்து ஏபில முடிச்சான். ஓகேவா? பிசி 57 அத எடுத்து ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 02 சொல்லி பவர்ல அடிச்சிருந்தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இங்க பிசி வந்து 37 அத எடுத்து ஏபில வந்து 37 அப்படியே அடிச்சுட்டான். ஃபர்ஸ்ட்டு ஃபுல் பவர் அடிச்சான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அடிச்சுட்டான். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 69. 69க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 14 அப்படி இல்லன்னா 69 அடிக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருந்தது நேத்து நமக்கு. ஒண்ணு 69 இல்ல 14 2 ஆப்ஷன் தான். நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, 69 அடிப்பான்னு யோசிச்சேன். அந்த ஒரு தவறு தான். அதுவும் எதுக்காக நான் 69க்கு நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 45 அடிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 28. ஏபி 28ங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 45. இந்த ஏபி 45 எடுத்து இங்க பிசில வந்து பார்த்தீங்கன்னா 45 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? அப்படியே இங்க ஏபி எடுத்து இங்க பிசில அடிச்சுட்டான். இங்க ஏபி 28 அத எடுத்து பிசில வந்து 28 சொல்லி அடிச்சுட்டான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கேப்பு. இப்போ இதுக்கு மேல வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 98. ஓகேவா? அப்போ ஒரு நாள் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பி போர்டு 9 தான் வரணும். அப்போ பிசி ஒரு 98 வரணும். அப்போ பி போர்டு 9 எடுத்தாச்சு. ஆனா அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பி போர்டு 9. அப்போ பி போர்டு 9 வர மாரி இருந்தா நம்ம ஏபி 69 தான் வரணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் வந்து ஏபி நான் 14 ஃபோக்கஸ் பண்ணவே இல்ல. நான் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டான். நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அவன் என்ன எதிர்பார்க்கல. ஏன்னா 45 ரிப்பீட் வந்து பார்த்து 45 எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி எதிர்பார்க்காத நேரத்தில ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்துட்டான். இல்லன்னா வந்து ஃபுல் வின்னிங்க வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஏசி 15 தரமான பேட்டர்ன். வீடியோ போடுற மாரி இருந்தா இந்த ஒரு 45 மட்டும் அங்க அடிக்காம இருந்தான்னா, கண்டிப்பா 145 குடுத்துருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இத மாரி வரும்போது ட்ரை பண்ணிக்கோ ஓகேவா? இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99. ஏ போர்ட மட்டும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டு காமனா வச்சுட்டு ஓகேவா?
99 ஓகேவா. ஏசி அதில் ஏ போர்டை மட்டும் மைனஸ் பண்ணால் 89 ஓகேவா. 99க்கு ஒரு நம்பர் ஏ போர்டை மட்டும் மைனஸ் பண்ணி 89 சொல்லி முடிச்சிட்டா. அடுத்து பாருங்கள் ஏசி வந்து 20. ஏசி 20ல் ஏ போர்டை மட்டும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் 10. அப்படியே பார்த்தீங்கன்னா 10 ஓகே. ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது பேர் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இங்கே ஏசி வந்து 25. அப்போ 25க்கு ஏ போர்டை மட்டும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் 15. அப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓகேவா. ஏசி வந்து 15 எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 57க்கு இங்கே 02 அடிக்கும்போது இங்கே 37 ஓகேவா. 37க்கு 37 சேம் நம்பர் அடிச்சிட்டா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69க்கு இங்கே ஃபுல் பவர் 14. அப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போது ஏபி 14 ஏசி 15 ஒரே நம்பராக 145 தரமான பேட்டர்ன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 45 45 இங்கே 28 இங்கே 28 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 98 அடிச்சிருந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் 69 போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி கெஸ்ஸிங் போயிடலாம். அதுதான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் வச்சுருந்தா கூட ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதே சேம் ரூட்டில் ஓகேவா அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பாருங்கள். இங்கே 57க்கு ஃபுல் பவர் வந்து 02 ஓகேவா. இங்கே 37க்கு அதே சேம் நம்பர் ஓகே 37 ஓகேவா. பிசி எடுத்து ஏபியில் ஓகேவா. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 14 ஓகேவா. கரெக்டாக முடிச்சிருந்தான். இப்போ அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது வாய்ப்பு எப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி 57 ஓகேவா. பிசி வந்து 57. அந்த 57 திருப்புறான். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் பேட்டர்ன் ஓகேவா. பவர் பண்ணி அடிச்சுட்டு வரான் ஓகேவா. இது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறான் ஓகேவா. பிசியில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பிசி 57 திருப்புனா 75 ஓகேவா. அதை எடுத்து நமக்கு ஏசிலையும் 75 அடிச்சிட்டான், பிசியில் 75 அடிச்சிட்டான் ஓகேவா. அதை நம்ம ஏசின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஏசின்னு எடுத்துக்கலாம். 57 பிசி 57 எடுத்து ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 75 சொல்லி திருப்பிட்டான் ஓகேவா. பிசி எடுத்து ஏசியில் வந்து திருப்பிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இங்கே ஏபி வந்து பார்த்தா 45 ஏபி 45 அதை எடுத்து திருப்புனா 54. ஏபி எடுத்து ஏபிலே முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. பிசி எடுத்து திருப்பிட்டான். அடுத்து ஏபி எடுத்து திருப்பிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி இருக்குது. அப்போ ஏசியை திருப்பி அடிக்கணும் ஓகேவா. ஏசி வந்து 25ன்னு இருக்குது. அப்போ ஏசி 25 திருப்புனா 52 வரும். அது எதில் வரணும் பார்த்தீங்கன்னா பிசியில் தான் வரணும் ஓகேவா. ஏன்னா ஏபி எடுத்து இங்கே ஏசியில் முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே ஏபி எடுத்து ஏபிலே முடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏசி எடுத்து இங்கே பிசியில் தான் அடிக்கணும். அப்போது 25 அந்த 25 திருப்புனா 52. அப்போ பிசி ஒரு 52 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரே நம்பரை பிசி 52 ஓகேவா. அப்படி பிசி 52 வர மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பரை 852 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே 88 ஓகேவா. பிசி 88 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 87. அடுத்த நாளே பாருங்கள் 87 அடிச்சிருப்பான் ஓகேவா. 88 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 87 அடிச்சிருப்பான். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா 02 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 01 ஓகேவா. கண்டினியூ வந்து அடிச்சிருப்பான். இப்போ இந்த கேமை எங்கேருந்து ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஆரம்பித்தோம். 88 87 ஓகேவா. அது திருப்பி நம்ம கேம் ஆரம்பிச்சிருக்கான். எப்படின்னா அது ஏபியில் ஆரம்பிச்சிக்கிறான். இப்போ இங்கே ஏபி வந்து 86 ஓகேவா. அப்போ ஏபி 86 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் ஏபி 85. இன்றைக்கி ஏபி 85 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இப்போ இதை முடிக்க வாய்ப்பு இருக்குது. 88 87 86 இங்கே 85 ஓகேவா. இதே மாதம் கிராஸில் வந்து அங்கே என்ன நம்பர் அடிக்கிறோம் அதை வந்து கிராஸில் வந்து பார்த்தா 2 நாள் குறைச்சிட்டு வருவான் ஓகேவா. இப்போ 86ன்னு இருக்குது. அப்போ 86 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 85. இன்றைக்கி ஏபி 85 பிசி 52 ஒரே நம்பர் 852 வரலாம். ஏன்னா ஏபி 85 அடிக்க வேண்டிய நம்பர் தான். ஏன்னா இங்கே ஒரு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 85 அடிச்சிட்டான். ஏசி 85 அடிச்சிட்டான். ஒரு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி ஒரு 85 அடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ ஒரு ஏபி 85 ஒன்று பெண்டிங் இருக்குது. அந்த ஏபி 85 தான் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பர் 852 சொல்லி ஒரு நம்பரை ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 52. உங்களுக்கு ஏ போர்டு வேறு ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிசி 52 ஓகேவா. இந்த பிசி 52 நல்லாவே இருக்குது. அப்படி 52 வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நம்பர் 852 ஓகேவா. ஓகே ஜி பாப்பா நெக்ஸ்ட் வீடியோ.